ஹாப்பி ஓணம். இன்றைக்கி ஆபீஸ் டெலிகசியில் ஓணம் செலிப்ரேஷனுக்கு செஞ்ச சத்யா 22 வெரைட்டிஸ் வச்சு செஞ்சுருந்தோம். ஸோ அதில் முக்கியமான கறி எல்லாம் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸி ரெசிபீஸ், ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வேயில் ஓணம்க்கு எப்படி செய்வாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் குயிக்கு ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிஷ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புளி இஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். புளி இஞ்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சத்யா செய்கிறத. ஸோ இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் இஞ்சி, கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, தென் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது குழம்பு மிளகாய் பொடி, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காக கொதித்து வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு தெரியணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். ஸோ இப்போ புளி இஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ அடுத்த ஐட்டம் என்ன செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் செய்ய போகிறது பீட்ரூட் பச்சடி. ரொம்ப பிங்க் கலரில் சூப்பராக இருக்குல்ல, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா துருவி ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அப்படியே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண வச்சிடலாம். இது குக் ஆகிற டைமில் கொஞ்சம் தேங்காய், கடுகு, ஜீரகம், சின்ன இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பீட்ரூட் நல்லா ஹாஃப் குக் ஆகிடுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா இது நல்லா குக் ஆகிடும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் தாளித்து இதில் போட்டோம்னா நமக்கு சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது அவியல். ஓணம் சத்யாவில் அவியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறது, ஆயிலே இருக்காது நிறையா. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லாங்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், நான் ஒரு 7 வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது பூசணிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் கிடைக்கும். அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். அது ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், தயிர் இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம்லாம் உரித்து தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே காய் நல்லா வெந்துடும், ஃபாஸ்ட்டாக வெந்துடும் காய். ஸோ இப்போ இந்த பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் ஒரு 2-3 கருவேப்பிலை அண்ட் தென் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 1 மினிட் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ தேங்காய் எண்ணெயோட வாசம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா காயில் மிக்ஸ் ஆகிடும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ வந்து இந்த 1 மினிட் நம்ம மூடி வச்சிடலாம். தாளிக்கவே தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கேரளாவில் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. இது இந்த மாதிரி தான் செய்வாங்க அவியல். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாம்பார். இந்த ஓணம் சத்யாவுக்கு செய்கிற சாம்பார் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறத ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி எல்லாமே எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, வதக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காய் வந்து என்னென்ன காய் உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், பூசணிக்காய், இது எல்லாமே அவியலுக்கு நான் வச்சுருந்த காயில் ஹாஃப் எடுத்து வச்சு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து தண்ணி, உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள், சாம்பார் பொடி வந்து நான் ஆல்ரெடி வந்து சாம்பார் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு அபீஸ் டெலிகசியில் போட்டிருக்கேன் சாம்பார் ரெசிப்பியில். அதே சாம்பார் தான். தேவையான அளவு புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம், மசாலா வாசம் போனதுக்கப்புறம் இது நல்லா தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா நம்ம சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குயிக்கான சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி தோரன்கிறது நம்ம பொரியல். பட் இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ ஓணம் சத்யாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜு, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகா, பச்சை மிளகா, அண்ட் தென் கோகனட், நல்லா துருவி வச்ச கோகனட், இது எல்லாமே போட்டு நல்லா அது வந்து கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி கேபேஜை நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ அழகாக எனக்கு என்னோடய பெட்டர் ஆஃப் அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நம்ம நிறைய செய்யும் போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் டிஷ்ஷு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோகனட் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன் கடாயில். கோகனட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அண்ட் தென் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ ட்ரை பொரியலுங்கிறதுனால உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். அண்ட் வரமிளகா அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காயை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் போடல. இது ஜஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சிங்கனாவே தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்லை. அப்படியே வந்து இது நல்லா வெந்துடும். ரொம்ப ஃபைனாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெரி ஈஸி, குயிக் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் செய்ய போகிறது காளான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் வெள்ளரிக்காய் அண்ட் வாழைக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் ஒரு மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் வாழைக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இதுக்கு தேவையான அளவு சீக்கிரம் வெந்துடும். அண்ட் தென் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் தயிர், தேங்காய், ஜீரகம், மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். வெள்ளரிக்காய், வாழைக்காய்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை இந்த ஓணத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது எரிசேரி வந்து ஒரு கூட்டு மாதிரி நம்ம வந்து கூட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பயிறு, இது வந்து காராமணி, இது வந்து உப்பு போட்டு வேக வச்சிடணும் குக்கரில். இது வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து பூசணிக்காய் ஆட் பண்ண போகிறோம். பூசணிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயெலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது வேக வைக்கலாம். பூசணிக்காவும் பயிரும் போட்ட கூட்டு தான் இது. எரிசேரின்னு சொல்லுவாங்க கேரளாவில். இதுவும் ஓணம் சத்யாவில் ஒரு ட்ரெடிஷ்னல். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மிளகாய் பொடி மசாலா பொடி அண்ட் தென் கொஞ்சம் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி கூட வைக்க வேணாம், அப்படியே வெந்துடும். ஏன்னா பூசணிக்காய் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இதில் வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்ச பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காயை வந்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வறுக்கணும். இதுதான் இந்த கூட்டில் வந்து ஸ்பெஷலு. இந்த எரிஷேரியோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இதுதான் வந்து நல்லா ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு, அந்த எரிச்சேரிக்கு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நல்லா காயும் வெந்திருக்கும். ஸோ இது நம்ம வறுக்கிற டைமில் பூசணிக்காயும் வெந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எரிஷேரி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இல்லை தேவையான அளவு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காய் வேகும் போதே உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பாலடை பாயாசம். ஓணம் சத்யாவில் வந்து குறைஞ்சது 2 ஸ்வீட்டாவது இருக்கும், 2 பாயாசம் வைப்பாங்க. ஸோ நம்ம செய்ய போகிறது இப்போது பாலடை பாயாசம். பாலடை பாயாசத்துக்கு வந்து ஒரு 1 லிட்டர் வந்து மில்க் எடுத்துக்கலாம். இந்த மில்க் வந்து நல்லா திக்காகணும். ஸோ அதை வந்து வச்சிடலாம், நல்லா திக்காகட்டும். ஸோ இப்போ வந்து இந்த சைடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் 1 கப் பாலடையை நல்லா ஆட் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து அது அப்படியே தண்ணியில் இருக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் திக்கானதுக்கப்புறம் நம்ம பாலடை வந்து 15 நிமிஷம் வச்சதை வடிகட்டிட்டு அந்த சுடுதண்ணியெல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணோம்னா சூப்பரான பாலடை பாயாசம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும் பால் நல்லா திக்காகிறதுக்கு, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பருப்பு பாயாசம் அண்ட் நெய் பருப்பு. இது ரெண்டுக்குமே வந்து நமக்கு மூங் தால் தான் தேவைப்படும். ஸோ மூங் தால் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். 1 கப் வந்து பாயாசத்துக்கு 1/2 கப் வந்து நான் நெய் பருப்புக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சேன். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சுட்டேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நெய்யில் வறுத்துட்டோம்னா இந்த பருப்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாத்திரத்தில் வந்து வெல்லம் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மூங் தால் நல்லா வெந்துடுச்சு, இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டணும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி அண்டு இதில் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெய் பருப்புக்கு வந்து பாதி பருப்பு நம்ம வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது வந்து நெய் பருப்புங்கிறதுனால நெய்யில் தாளிச்சிக்கலாம் நம்ம. ஸோ நெய் நல்லா கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு அவ்வளோதான், பருப்பு வந்து நெய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஓணம் சத்யாவுக்கு நம்ம தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதோட மோர் அண்ட் ரசம் வைக்கணும். பாருங்கள், 22 ஐட்டம் வந்து நாங்கள் இலையில் வச்சு ஓணம் சத்யா செஞ்சோம். ஸோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ஓணம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். எப்படி குயிக்காக 2 ஸ்டெப்பில் செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஹாப்பி ஓணம்.